ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அந்த ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தேசிய மாநாட்டு கட்சியினோட கூட்டணி வைத்து போட்டியிடுவதாக சொல்லி இருக்கிறது. இது குறித்து நம்முடைய அகில இந்திய தலைவர்களில் ஒருவரான உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக 10 கேள்விகளை கேட்டிருக்கிறார். தேசிய மாநாடு கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வெற்றி பெற்றால் காஷ்மீருக்கு தனி கொடி கண்டிப்பாக உருவாக்குவோம், அந்த தனி கொடியை காஷ்மீருக்காக எடுத்து வருவோம் என்று சொல்லியிருக்கிறார். இதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? காங்கிரஸ் கட்சி இதற்கு உடன்படுகிறதா என்பது கேள்வி. அதே போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370, 35A இது இரண்டையும் நீக்கியதை மறுபடியும் நாங்கள் அமலுக்கு கொண்டு வருவோம் என்று அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ஆர்டிகல் 370 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370, 35A நாம் விலக்கி கொண்ட பிறகு காஷ்மீரில் வன்முறை பயங்கரவாதம் கணிசமாக குறைந்ததோடு மட்டுமல்லாமல் அங்கு சுற்றுலாத்துறையானது வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை ஜம்மு காஷ்மீர் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படியானால் மீண்டும் அங்கே பயங்கரவாதம் வர வேண்டும் காஷ்மீரில் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறதா என்பது ஒரு கேள்வி. அதே போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை தொடங்குவோம் என்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த ஒரு கட்சி சொல்கிறது. பாகிஸ்தான் நம்முடைய அண்டை நாடு. பாகிஸ்தான் நமக்கு எதிராக பல்வேறு காரியங்களை செய்து வருகிறது. அங்கு இருப்பவர்கள் நம்முடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்சி நாங்கள் எங்களுக்கு வாக்களித்தால் பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்பதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? இது இந்திய ஒருமைப்பாட்டிற்கு உகந்ததா என்பது மற்றொரு கேள்வி. அதே போல LOC லைன் ஆஃப் கண்ட்ரோல் நம்முடைய எல்லைக்கோட்டின் அருகே வர்த்தகத்தை நாம் செய்வோம், பாகிஸ்தானோடு செய்வோம் என்று சொல்லி இருப்பது என்பது அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக காங்கிரஸ் கட்சி தேசிய மாநாட்டு கட்சியோடு இணைந்து செயல்பட போகிறதா என்று நாம் கேட்கிறோம். அதே போல அரசுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட்ட கல்லறி சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை மீண்டும் அரசு வேலையில் பணியமர்த்துவோம் என்று தேசிய மாநாட்டு கட்சி சொல்லியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? அதை ஏற்றுக்கொள்ளுமா என்பது கேள்வி. அதே போல இந்தியா சுதந்திரம் பெற்றதிலிருந்து கடந்த 2019 வரை காஷ்மீரில் தலித் மக்கள், பழங்குடியின மக்கள், இவர்கள் யாருக்குமே பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று யாருக்குமே அங்கு இடஒதுக்கீடு இல்லை. ஆனால் 2019 இடஒதுக்கீடானது அங்கே அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இடஒதுக்கீடை ரத்து செய்வோம் என்று காங்கிரஸ் கட்சி சொல்கிறதா? ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டுக்கு தாங்கள் எதிரானவர்கள் என்று காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்கிறதா? அங்கு இருக்கக்கூடிய பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களை காஷ்மீரிலிருந்து அகற்றுவதற்கான பணியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபடுகிறதா என்பது நம்முடைய கேள்வி. அதே போல அங்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான புண்ணிய தலங்கள், குறிப்பாக இந்து கோவில்கள்
இந்து மடாலயங்கள். சங்கராச்சாரியா மலை என்று ஒரு மலை இருக்கிறது காஷ்மீரில். அந்த மலையை தக்தி சுலைமான் என்று மாற்றுவோம் என்று தேசிய மாநாட்டு கட்சி சொல்லி இருக்கிறது. அதே போல ஹரியில், அதாவது ஹரி மலை, சிவன் மலை என்கிற அந்த மலையை கோஹி மரான் என்கின்ற இஸ்லாமிய பெயர் சூட்டு விழா நடத்துவோம் என்று தேசிய மாநாட்டு கட்சி சொல்லி இருப்பது மத ரீதியான விவகாரங்களை மதவாத அரசாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அமைவோம் என்று தேசிய மாநாட்டு கட்சி சொல்வதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்கிறதா? இங்கு இருக்கக்கூடிய திமுக இதை ஏற்றுக்கொள்கிறதா? இண்டி கூட்டணி இதை ஏற்றுக்கொள்கிறதா என்பதை விளக்க வேண்டும். அதே போல மீண்டும் அங்கே ஊழல் லஞ்சம் அதிகரித்து அந்த மாநிலத்தினுடைய ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்காக தேசிய மாநாட்டு கட்சி பல்வேறு விஷயங்களை அறிவித்திருக்கிறது. காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்கிறதா? ஜம்முவிற்கும் காஷ்மீருக்கும், நம்ம என்னதான் ஜம்மு காஷ்மீருக்கு பல விஷயங்களை இந்தியா செய்திருந்தாலும், இந்த மாநிலத்தான முன்னேற்றத்திற்கு சலுகைகளை கொடுத்திருந்தாலும், காஷ்மீரிலே அதிகமாக இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் என்கின்ற காரணத்தினால அனைத்து வசதிகளையும் அங்கே செய்து கொடுத்து விட்டு ஜம்முவை கண்டும் காணாது இருந்திருக்கிறார்கள். மீண்டும் அது போன்ற ஒரு நிலைமையை உருவாக்க காங்கிரஸ் விளைகிறதா? இப்படி ராகுல் காந்தி காஷ்மீரை தனிமைப்படுத்த விரும்புகிறாரா? இது எல்லாம் நம்முடைய முன்னே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கேள்விகள். இது எல்லாவற்றிற்கும் மேலாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அகில இந்திய தலைவர் திரு கார்கே அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னாலே காஷ்மீரிலே பேசும் பொழுது, ஜம்மு காஷ்மீரிலே இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவுமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துவிடும் என்று பேசியிருப்பதனுடைய மர்மம் என்ன? அவர் என்ன சொல்கிறார்? வன்முறையை பெருக்கி விடுவோம் என்று சொல்கிறாரா? இந்தியா ஒரு மிகப்பெரிய கடந்த 10 வருட நரேந்திர மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில 10 வருட திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில இருந்த அளவிற்கு எங்குமே மத கலவரங்களோ குண்டுவெடிப்புகளோ இந்த 10 வருடங்கள்ல நிகழவில்லை. அப்படி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துவிடும் என்று சொல்வது மீண்டும் இந்தியாவில இது போன்ற பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு வழிவிடுவதற்கு காங்கிரஸ் ஏதேனும் திட்டம் தீட்டுகிறதா என்கிற சந்தேகத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வரவழைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் பிரிவினையை உருவாக்குவதற்கு மத ரீதியான, ஜாதி ரீதியான, மொழி ரீதியான, மாநில ரீதியான உரிமைகள் என்கிற பெயரில் இந்த நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சியில காங்கிரஸ் கட்சி இறங்கி இருக்கிறது. காரணம் என்னவென்றால், தொடர்ந்து 10 வருடங்கள் ஆட்சி இல்லாமல் போய் இப்பொழுது இன்னும் ஒரு 5 வருடங்கள் ஆட்சி இல்லை என்கிற பதைபதைப்புல, பதட்டத்துல, விரக்தியில, வெறுப்புல, வெறியில இப்படி காஷ்மீரை பயன்படுத்தி, இந்த தேர்தலை பயன்படுத்தி இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடிய, மத ரீதியாக ஜாதி ரீதியாக இந்தியாவை பிளவுபடுத்தக்கூடிய திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களா என்கிற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. அப்படியே அந்த இண்டி கூட்டணியில இன்னொரு மாநிலம் மேற்கு வங்காளம். அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தெரியும். ஒரு பயிற்சி மருத்துவர் கற்பழிக்கப்பட்டு, கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த அரசாங்கம், மமதா அரசாங்கம், அந்த மருத்துவமனையினுடைய தலைமை மருத்துவருக்கு அவரை விலக சொல்லிவிட்டு வேறு ஒரு ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, சிறப்பு அதிகாரியாக வேறு ஒரு மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார். எதற்காக அதை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சனம் செய்கிறது. முதல் தகவல் அறிக்கை போடவில்லை. 14 மணி நேரம் கழித்து முதல் தகவல் அறிக்கை போடப்படுகிறது, பதியப்படுகிறது. அந்த காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதன் பிறகு சிசிடிவியை பார்த்து ஒருவரை கைது செய்கிறார்கள். அந்த நபர் காவல்துறையோடு பின்னி பிணைந்து இருந்தவர் என்பது புலனாகிறது. நீதிமன்றத்தில்
உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. அதுவரையிலும் அமைதியாக இருந்த மமதா பானர்ஜி திடீரென்று நீதி கேட்டு நான் பயணம் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு கேலி கூத்தை அங்கே உருவாக்குகிறார். உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இந்த மமதா அரசாங்கத்தை கடுமையாக கண்டிக்கிறது, கண்டனம் தெரிவிக்கிறது. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து கல்கத்தாவில் நடந்தும் கூட நம்முடைய அகில இந்திய எதிர்கட்சி தலைவர், அதாவது பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியிடம் நிருபர்கள் கொல்கத்தா அந்த கற்பழிப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது என்னை திசை திருப்ப வேண்டாம் என்று ராகுல் காந்தி சொல்லி இருப்பது கடும் அதிர்ச்சியையும் கண்டனங்களையும் நாம் பதிவு செய்கிறோம். ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான, நீதிமன்றம் சொல்கிறது 30 ஆண்டுகளாக இது 30 ஆண்டுகளுக்குள் இது போன்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்த்ததே இல்லை, ஒரு கொடுமையை என்று சொல்கிற அளவிற்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடூரத்தை இங்கு இருக்கக்கூடியவர்கள் யாருமே, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உட்பட இந்தி கூட்டணிக்காக அப்படி செய்துவிட்டேன் இப்படி செய்துவிட்டேன் என்று சொல்பவர்கள் கூட இதை கண்டிக்காமல் இருப்பது என்பது இந்த நாட்டில் அதிகாரத்திற்காக நம்முடைய சகோதரி ஒருவரை கொடூரமாக கற்பழித்து கொலை செய்த குற்றத்திற்கு கூட குரல் கொடுக்காமல் இருப்பது என்பது இவர்களுடைய மலிவான அரசியலே தான் இது தொடர்ந்து இது வெளிப்படுத்துகிறது. இதே போன்ற ஒரு செயல் இங்கே தமிழகத்தில் நடந்திருக்கிறது. பர்கூரில் ஒரு பள்ளி, சென்ட் மைக்கேல் இல்லையா, அந்த பள்ளியில் ஒரு 12 வயது மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். அது எந்த கட்சி சொல்றாங்க, நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஏனென்று சொன்னால் மனிதனாக இருப்பவர்களுக்குத்தான் கட்சி, அதன் பிறகு அரசியல், சமூகம் என்பதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காரியம். சிவராமன் என்கிற அந்த நபர் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில், காவல்துறையுடைய கஸ்டடியில் இருக்கும் பொழுதே திடீரென்று எலி பேஸ்ட் சாப்பிட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரிப்பு நடக்கிறது. எப்படி அவர் இறந்தார், எதற்காக இறந்தார், எப்படி எலி பேஸ்ட் சாப்பிட்டாங்க. இப்போ கேட்டால் 6 மாதத்திற்கு முன்னால் ஏதோ ஒரு முயற்சி செய்திருக்கிறாங்களாம். திரைக்கதை வசனம் நன்றாக இருக்கிறது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மீடியா பார்த்துக்கிட்டு இருக்குது, உடனடியாக எடுத்து போட்டாங்க. இந்த சிவராமன் 6 மாதங்களுக்கு முன்னால் எலி பேஸ்ட் சாப்பிட்ட கதையெல்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரோட தந்தை, அவர் எப்படி வேண்டாமானாலும் இருந்திருக்கலாம். நாம சிவராமன் இருந்தது குறித்து கூட நமக்கு கவலை இல்லை, எப்படி இருந்தார் என்பது மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் அந்த பள்ளியில் இது சிவராமன் என்கிற ஒரு தனிநபருடைய குற்றம் மட்டும் அல்ல. அந்த பள்ளியினுடைய முதல்வர், அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், பணியாளர்கள் என பல பேர் இதில் இதை மூடி மறைக்க பார்த்திருக்கிறார்கள். பல பெண்களுடைய குழந்தைகள், பெண்கள் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், பல குழந்தைகளுடைய பாலியல் பலாத்காரம் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க இந்த வேளையில் அந்த பள்ளி ஒரு அறக்கட்டளை மூலம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அறக்கட்டளையில சேர்ந்தவர்கள் அந்த பள்ளியை திறக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களும் பள்ளியை திறக்க வேண்டும் என்று சொல்கிறார். 500 700 பேருக்கு படிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் தமிழக அரசு அந்த அறக்கட்டளைக்கு இந்த பள்ளியை மீண்டும் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது. ஏனென்றால் அந்த அறக்கட்டளை தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் இந்த விவகாரத்தில். அதனால தமிழக அரசே அந்த பள்ளியை எடுத்து நடத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. ஏற்கனவே கடந்த பல வருடங்களுக்கு முன்னால தமிழக அரசு உதவி பெற்ற பள்ளியாகத்தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால இப்போ தமிழக அரசே அதை ஏற்று நடத்த வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. தமிழகம் முழுவதிலும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றன. தினந்தோறும் ஊடகங்களில் அந்தந்த மாவட்டத்தில் பல
தமிழ் பத்திரிகைகளும் சரி, ஆங்கில பத்திரிகைகளும் சரி, பல மாவட்டங்களை சேர்ந்த பல கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருகின்றன. சின்ன கிராமத்தில் கூட இவங்க ஒரு லைசன்ஸ் கொடுத்து இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்க. நேற்றைய தினம் கூட நம்ம அறப்போர் இயக்கம் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் மிக தெளிவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கனிம வள கொள்ளை நடைபெற்றிருக்கிறது என்று தெளிவாக அவர் ஆதாரபூர்வமாக சுட்டி காட்டுகிறார். ஆனால் நடவடிக்கை இல்லை. கனிம வளத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறது அரசு, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் IAS அதிகாரிகள், என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் IPS அதிகாரிகள், எல்லோரும் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடிப்பது என்பது இது ரொம்ப மிக மிக அநியாயமான ஒரு விஷயமாக இருக்கு. இது திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்ல, இது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இது போன்ற கனிம வள கொள்ளை கடுமையாக நடைபெற்றது. லஞ்சம் ஊழல் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஆம்ஸ்ட்ராங் மரணம் தினத்தந்தியில் வந்த சிந்துபாத் கதையை விட மிக நீளமாக போய்கொண்டிருக்கிறது. இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நாம் அதைத்தான் சொன்னோம், CBI விசாரணை வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் தினந்தோறும் இவர் மீது சந்தேகம், அவர் மீது சந்தேகம், செய்யட்டும், விசாரணை செய்யட்டும். ஆனால் எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? மிக கொடூரமான ஒரு கொலை நடைபெற்றிருக்கிறது. எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த கொலை நடந்தவுடனே அவருடைய அறிக்கையெல்லாம் பாருங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக வாயை மூடிக்கிட்டு அதை பற்றி பேசாது இருக்கிறார். காரணம் என்னவென்றால், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவரை நேற்று கைது செய்திருக்கிறார்கள். நேற்று முன்தினமோ. இப்படி இது ஒரு அரசியல் கொலையாக, முதல்ல அரசியல் கொலை இல்லைன்னு சொன்னாங்க, இப்போது அரசியல் கொலையாகத்தான் அது போய்கொண்டிருக்கிறது. இது மிக மோசமான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறது. கடைசியா ஒரே ஒரு விஷயம்தான், இந்த முருகர் மாநாடு என்று ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையில ஆன்மீகம் என்பது நாம் வரவேற்கிறோம். ஆனால் கடவுள் இல்லை, கடவுளை நம்புபவன் முட்டாள், கடவுளை நம்புபவன் காட்டுமிராண்டி என்று சொன்ன ஒரு கூட்டம்தான் இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு மாநாடு நடத்துவதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கு. அப்படி சொன்னவர்கள் அந்த பழனியிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கூட சனாதன தர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது, சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு முருகப்பெருமானுக்கு 3 நிமிடம் எழுந்து நின்று கைகட்டி நின்று வரவேற்பது நமக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் கூட, முருகப்பெருமான் அந்த அறுபடை வீடுகளில் இல்லை, அவர் கடவுள் இல்லை என்றெல்லாம் சொன்னவர்கள் இன்றைக்கு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனும் பொழுது அவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? ஆன்மீக நோக்கமா அல்லது ஓட்டு வங்கிக்காக, ஓட்டுக்காக ஆன்மீகத்தை பின்பற்றுகிறார்களா என்கிற கேள்வி எழத்தான் செய்கிறது. அதை அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். பல கோவில்களின் முன்னாலே கடவுளே இல்லை, இல்லவே இல்லை என்று இருக்கக்கூடிய சிலைகளுக்கு மாலை போட்டுக் கொண்டிருப்பவர்கள் இன்னைக்கு முருகப்பெருமான் எதிரே மாலை போட்டுக் கொண்டு உட்காருவதும், முருகப்பெருமான் புகழ் பாடுவதும் எங்களுடைய சித்தாந்தம், எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை, எங்களுடைய சிந்தனை இங்கு வேரூன்றி வருகிறது என்பதற்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் இந்த முருகர் மாநாடு பழனியில். ஆனால் அதையும் கூட சரியான முறையில் ஆகம விதிகளோடு எல்லாவற்றையும் நடத்த வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய கோரிக்கை. அதை நடத்தக்கூடாது என்றோ விமர்சனம் செய்வதோ நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் யார் நடத்துகிறார்கள், யாரை வைத்து நடத்துகிறார்கள், எப்படி நடத்துகிறார்கள், என்ன எப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள், எப்படி இப்பொழுது பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மக்களிடையே இந்த தமிழ் மண்ணிலே, ஆன்மீக மண்ணிலே ஆன்மீகம் வளர வேண்டும் என்கிற எங்களுடைய அந்த நீண்ட நாள் வேட்கையானது இன்றைக்கு கண்டிப்பாக இதன் மூலம் ஓரளவிற்காவது நிறைவேறும் என்று உறுதியாக நம்புகிறோம். கடைசியாக நம்முடைய முதலமைச்சர் வெளிநாடு பயணம் செல்கிறார், அமெரிக்கா பயணம் செல்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்.
முதலமைச்சர் அமெரிக்கா போவது குறித்து நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய உடல்நலம் கூட அவர் பார்ப்பது என்பது சரிதான், தாராளமாக பார்த்து கொள்ளட்டும். ஆனால் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக செல்கிறேன் என்று சொல்கிறார். இதுவரையிலும் கடந்த 3 வருடத்தில் எனக்கு தெரிந்து 2 முறை முதலீட்டாளர் மாநாடு நடத்திட்டார்கள். அப்புறம் துபாய்க்கு போனார், ஸ்பெயினுக்கு போனார், ஜெர்மனி போனார், சிங்கப்பூர் போனார். எவ்வளவு முதலீடை கொண்டு வந்தீங்க அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி உள்நாட்டு முதலீடு எவ்வளவு கொண்டு வந்திருக்காரு. இது அந்நிய முதலீடு குறித்தே பேசிக்கொண்டிருக்காரு. உள்நாட்டு முதலீடு இங்க இருக்கக்கூடிய நம் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தா தமிழ்நாடு 2வது இடத்திலிருந்து 8வது இடத்திற்கு சென்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு காரணம் தொழில் தொடங்குவதற்கு சுமூகமான சூழ்நிலையை அமைக்கவில்லை. மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு உண்டான சூழ்நிலையை அமைக்க வேண்டும். லஞ்சம் ஊழல் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். மற்ற மாநிலங்களில் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பழம்பெருமை பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை. டாடா இதே முதலமைச்சர் சொன்னார், கடந்த சில மாதங்களுக்கு முன்னால மத்திய அரசு மிரட்டி குஜராத்துக்கு கொண்டு போயிடுச்சு ஒரு டாட்டாவுடைய ஒரு ப்ராஜெக்டுங்க. ஆனால் இன்னைக்கு டாடா ஜாம்ஷெட் நகர் ஜார்க்கண்டில் இருப்பது போன்ற ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பமாக நாங்கள் அமைக்க போகிறோம்னு டாடா சொல்லியிருக்குது. அப்போது முதலமைச்சர் சொன்னது தவறா? அன்று அவர் உண்மைக்கு புறம்பாக பேசியிருக்கிறாரா என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்தணும். ஏன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி மிரட்டி குஜராத்துக்கு கூப்பிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க, எப்படி இன்னைக்கு இந்த அறிவிப்பு வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்முடைய தொழில் முன்னேற்றத்தில் இருக்கணும். அதே மாதிரி உயர்கல்வி நிறுவனங்களில் டூப்ளிகேட்ஸ், ஒரே நபர் 7 இடங்களில் 4 இடங்களில் 3 இடங்களில் பேராசிரியர்களாக பணியாற்றுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட அது நடந்திருக்குது. இதையெல்லாம் ஏதோ சாதாரணமாக கடந்து போய்விட முடியாது. ஒரு கல்லூரியில் 40 பேர் பேராசிரியர்களாக பணிபுரிகிறார்கள் என்று சொன்னால் அங்கே 4 பேர் தான் இருக்கிறாங்க, இல்லை 10 பேர் தான் இருக்கிறாங்க. இதுதான் விஷயமே. ஆனால் டூப்ளிகேட்டாக வேண்டும் என்றே நாங்கள் அதிகமாக பேராசிரியர்களை வைத்து இருக்கிறோம் என்று சொல்லி இதெல்லாம் நடந்திருக்குது. சில கல்லூரிகளில் 300 ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அனுமதி, ஆனால் அங்கே 700 பேர் படிக்கிறார்கள். அப்போ அந்த கல்லூரியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அந்த குறிப்பிட்ட பாடத்துக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆசிரியர் 50 பேருக்கு தான் கிளாஸ் எடுக்கணும், ஆனால் 500 பேருக்கு எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உயர்கல்வியில் பாவம் அந்த துறை அமைச்சர் வழக்கு அது இதுன்னு சந்திச்சுட்டு இருக்கிறாரு. அதனால் முதலமைச்சர் அந்த துறை அமைச்சரை மறுபடியும் ஒரு ராஜினாமா வாங்கி உயர்கல்வியில் கவனம் செலுத்துவது சரியாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தண்டனை கிடைச்சது, அப்புறமா மேலே கோர்ட்டுக்கு போனார். இப்போ திருப்பியும் இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கில் மறுபடியும் அட்ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இடி கேஸ் வேறு இருக்குது. அதனால் இவ்வளவு ஒரு மோசமான ஒரு அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு இப்படி ஒரு பொறுப்பை கொடுக்க வேண்டுமா என்று முதல்வர் சிந்திக்க வேண்டும். அதனால் நல்ல ஒரு அமைச்சரை அதற்கு நியமனம் செய்தால் உயர்கல்வி பிழைக்கும். இல்லை என்று சொன்னால் கோடிக்கணக்கான பெற்றோர்களுடைய நிலைமை, மாணவர்கள் கூட நான் சொல்ல மாட்டேன், செலவு செஞ்சு படிக்க வச்சு, அதுவும் எப்படின்னா 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை ரத்து செய்வோம்னு எல்லாருக்கிட்டையும் உறுதிமொழி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குது திமுக. இன்னி வரைக்கும் செய்யலை. அதனால் குறைந்தது அந்த கல்வி கடன் தான் நீங்கள் ரத்து செய்யலை, ஒழுங்கான கல்வி கொடுக்கறதுக்காவது ஏதாவது செய்யலாமே அப்படின்றது தான் நம்முடைய எண்ணமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா கேட்க. இல்லை, நான் தான் சொல்லிட்டேனே, முருகர் மாநாடு என்பதை இது ஒரு ஆன்மீக விழாவாக அவர் நடத்தினால் நமக்கு மகிழ்ச்சி தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய நீண்ட நாளாக எங்களுடைய அந்த வேட்கை, எங்களுடைய விருப்பம் இன்று நிறைவேறி இருக்கிறது. இவர்கள் ஆன்மீகமே இல்லை என்று சொன்னவர்கள் இது
வேறு யாருடைய மண் என்று சொன்னார்கள். ஆனால் இது ராமானுஜருடைய மண், இது ஆன்மீக பூமி என்பதை இந்த முருகர் மாநாடு நிரூபித்திருக்கிறது. ஆனால் அதை சிறப்பாக நடத்த வேண்டும், முறையாக நடத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய அதாவது ஒரு தவறு நடைபெற்று கிட்டத்தட்ட 2 மாதங்களாக அதை பேசிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு நீங்க குழுக்கள் அமைப்பது என்பது, கமிட்டி போடுறதெல்லாம் எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். சும்மா எழுதி கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். இதுக்கு முழு பொறுப்பும் பொன்முடி தான் எடுக்க வேண்டும். அவர் தானே அந்த துறை அமைச்சர். கிட்டத்தட்ட 2 மாசமா அது வந்துகிட்டு இருக்கு. எப்படி டூப்ளிகேட் பண்ணுவாங்க? என்ன என்ன நிர்வாகம் இருக்கிறது? ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் எத்தனை கல்லூரிகள் இருக்கிறது? அது தினந்தோறும் உங்களால் ஏன் நிர்வாகம் செய்ய முடியவில்லை? நீங்கள் பல்கலைக்கழகத்தில் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களை கல்லூரிகளுக்கு அனுப்புகிறாங்க. இங்கே கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜினுடைய பேராசிரியர்களை நீங்கள் எப்படி இன்னொரு இடத்துக்கு அனுப்புவீங்க? அப்போ அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி படிப்பாங்க? நான் சொல்வதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இவங்க இன்ஸ்பெக்ஷன் வந்து யார் அனுப்பணும்? அதுக்கு நீங்கள் இன்னும் 4 பேரை போட்டுங்க, 4 பேரை சேர்த்துங்க, அதுக்குன்னு தனியாக நீங்கள் நியமனம் பண்ணுங்க. அப்போ மாணவர்களுடைய படிப்பு அவ்வளவு மோசமாக இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவருடைய கல்வி அறைகள் கூட சரியாக இல்லை என்று நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கு. அப்போ ஒரு நிர்வாகம் பெருமையா சொல்லிக்கிறார்ல, இந்தியாவிலேயே மிக சிறந்த பல்கலைக்கழகம்னு, ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிர்வாக வசதி இல்லை என்பதுதான் உண்மை. முதலமைச்சர் எல்லா தமிழக அரசு கல்லூரிகளுக்கும் நேரில் செல்ல வேண்டும். பல பள்ளிகள் கீழே இடிந்து விடுகின்றன. பல கல்லூரிகளில் பழைய கல்லூரிகளாக இருக்கிறது. எல்லாத்தையும் மாற்றணும். கீழே போய் கொண்டிருக்கிறோம். நான் சொல்வது நம்முடைய கல்வியினுடைய தரம் மட்டுமல்ல, கல்வி கற்கக்கூடிய இடத்தினுடைய தரம் கூட சரியாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிறோங்க, அதுதான் சொன்னேன். இப்போ புதுதாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த குற்றவியல் சட்டங்களின் மூலமாக மிக கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். இப்போ இந்த குற்றவாளிக்கு அந்த தண்டனை வழங்கப்படும். அதனால் சட்டங்களை கொண்டு வரோங்க. ஆனால் இதை யார் வந்து மேனேஜ் பண்ணுறது? ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மமதா பானர்ஜி அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கிறார். அவர் வந்து இந்த விவகாரத்தில் மமதா பானர்ஜி மிக ஒரு அலட்சியமாக நடந்து கொண்டு அந்த முதல்வரை வேறு பணியிடத்துக்கு ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு அனுப்புகிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் கபில் சிபல் நேற்று உச்சநீதிமன்றத்தில் சிரிக்கிறார். வாட் இஸ் தேர் டு லாஃப்னு கேட்குறாங்க. இதுக்கு சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? இதற்கு ஆதரவாக அவர் பேசி இருக்கிறார். ராகுல் காந்தி வாய் திறக்க மறுக்கிறார். என்ன காரணம்? ஐயோ, இது வந்து மமதா பானர்ஜிக்கு எதிராக போயிடுச்சுன்னா இண்டி கூட்டணியில் பிரச்சனை வரும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதை வந்து நான் மிக கடுமையாக நான் சொல்கிறேன். இந்த எதிர்கட்சிகளுடைய மிக மோசமான மலிவான அரசியல் தான் இந்த நிலைக்கு காரணம் என்று நான் தெளிவாக சொல்கிறேன். எந்த உத்தரப்பிரதேசத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல உண்ணாவிலையும் கத்துவாவிலையும் நடந்த போதெல்லாம் தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் அது பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு பர்கூரில் நடக்கிற விஷயத்தை டிஸ்கஷனை கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே. ஏன்? என்ன காரணம்? இதற்கு முழு காரணமுமே எதிர்கட்சிகள் தான். அவர்களுக்கு பொறுப்பு வேண்டும், அவர்களுக்கு சமூக பொறுப்பு வேண்டும். ராகுல் காந்தி உட்பட அத்தனை பேருக்குமே. என்ன ஒரு நிருபர் வந்து கேட்கிறார், இது குறித்து உங்கள் கருத்து என்னன்னு கேட்கும் பொழுது என்னை திசை திருப்பாதீர்கள்னு சொன்னா என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க அவங்க?
அப்போ மத்திய அரசு தான் இது வந்து முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மாநில அரசு செய்ய வேண்டிய பிரச்சனை. கைமீறி போனதுனால நீதிமன்றத்திற்கு சென்று இன்றைக்கு அது சிபிஐ வசம், அது ஒரு தனியார் அமைப்பு, அது ஒரு பொதுவான அமைப்பு, அதை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த சிபிஐக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது யார்? சிபிஐ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு 5 லட்சம் பேர்லாம் வேலை செய்யல. இல்லை, நான் அதான் உங்களுக்கு சொன்னேன். 2 விஷயங்க. ஒன்று விசாரணை, இந்த விசாரணை சிபிஐ செய்யுது, சிறப்பாக செய்யும். 2வது நீதிமன்றம். அப்போ முன்பு இருந்த சட்டங்களை விட கடுமையான சட்டங்களை சமீபத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த சட்டத்தின்படி தான் இனி அங்கே நீதிமன்றத்தில் தண்டனை வழங்கப்படும். அதை நம்ம ஆல்ரெடி செஞ்சிட்டோம். ஆனால் நான் சொல்லுது, விசாரணையில் அந்த மாநில காவல்துறையும் ஒத்துழைக்கணும்ல. இப்போ இன்னைக்கு எலி பேஸ்ட் சாப்பிட்டு ஒருத்தர் செத்து போட்டாருன்றாங்க. அதாவது பல பல பழமொழிகள் இருக்கு தமிழ்நாட்டில், தமிழில். இது எப்படி புரிய மாட்டேங்குது? எப்படிங்க ஒருத்தர் திடீர்னு உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிறவருக்கு கையில் எலி பேஸ்ட் எப்படி போச்சு? என்ன காரணம்? உடனே அவர் கட்டு போட்டுன்னு உட்கார்றாரு, கட்டு கீழே விழுந்து கால் முறிஞ்சு போச்சுன்னு ஒரு ஃபோட்டோ போட்டாங்க, எல்லாத்துலையும் பார்த்தோம். ஆனால் மறுநாள் எலி பேஸ்ட் சாப்பிட்டு செத்து போட்டாருன்ட்டாங்க. அப்போ யாரை காப்பாற்ற முயற்சி? எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அதுதான் கேட்டார், யாரை காப்பாற்ற முயற்சி நடக்கிறது? அதுதான் நான் சொன்னேன். ஒட்டுமொத்தமாக அந்த நிர்வாகம், அறக்கட்டளை அத்தனையுமே மூட வேண்டும். அவர்கள், தமிழக அரசு இந்த பள்ளியை ஏற்று நடத்த வேண்டும். இன்னைக்கு தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று, இப்போ கூட நான் வரும்போது ஒரு நியூஸ் படித்தேன். பெற்ற தந்தையே ஒரு குழந்தையை வந்து பாலியல் பலாத்காரத்தில், அதுக்கு வந்து ஒரு கட்சி பேர் போட்டு இருந்த கட்சி பிரமுகர்னு போடுறாங்க. என்னை பொறுத்து வரல, நான் அதை யாராக இருந்தாலும், எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும், அது திமுகவாக இருந்தாலும், பாஜகவாக இருந்தாலும், அண்ணா திமுகவாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், இதுல எங்க இருந்து கட்சி வருது? இன்னைக்கு முழுக்க முழுக்க ரவுடிகளும், இன்னைக்கு முழுக்க இன்னைக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்ற சம்பவம் நடப்பதற்கு காரணம் நீதிமன்றம் சொல்லுது, நான் சொல்ல. அரசியல்வாதிகளும் ரவுடிகளும் அப்படின்னு நீதிமன்றம் சமீபத்தில் சென்னை, நான் சொன்னேன், அரசியல்வாதிகளும் ரவுடிகளும் மட்டுமல்ல, காவல்துறையை சேர்ந்தவர்களும் நீதித்துறையை சேர்ந்தவர்களும் கூட இதுல கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இனி ரவுடிகளையோ குற்ற பின்னணி கொண்டவர்களையோ குற்றவாளிகளையோ இணைக்கக்கூடாதுன்னு எல்லா கட்சியும் எடுக்கட்டும் முடியவே. ஏன் எடுக்க முடியல? போலீஸுக்கு தெரியாதா? ரவுடிகள் எல்லா இடத்துலையும் ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் போர்டு வச்சிருக்கிறாங்க, அவங்க கண்காணிக்கிறாங்க, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சிபிசிஐடி இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ உங்க நிர்வாகம் சரியில்லை. ஒரு அரசனுடைய நிர்வாகம் சரியில்லாத காரணத்தினால தான் இது போன்ற குற்ற சம்பவங்கள் பெருகி வருகின்றன. இதையெல்லாம் நாம பார்க்கணும். கஞ்சா, மது, நிறைய இந்த 3 வருஷத்துல எடுத்து பாருங்க, எப்பேற்பட்ட மோசமான குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முழு காரணமே திராவிட மாடல் என்று சொல்கிற திமுக அரசினுடைய மோசமான இன்எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன், மோசமான நிர்வாகம் தான். இதுதான் ஒட்டுமொத்தமா ரவுடிகளுக்கு தஞ்சம் கொடுப்பது, ரவுடிகளை சட்டவிரோதமாக பணம் ஈட்டுபவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு அரசியல்வாதிகள், காவல்துறை அதிகாரிகள் இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்போ இவர்களை எல்லாம் சரியான சட்டம் இருக்கிறது, ஆனால் சட்டத்தை அமல்படுத்த வேண்டியவர்களே தவறு செய்தால் எப்படி சரியாகும்? அதனால உறுதியா, அதனாலதான் இப்போ சமீபத்தில் நாம கொண்டு வந்திருக்க குற்றவியல் சட்டங்கள் மிக கடுமையானவை. அதை அமல்படுத்தினாலே போதும், சரியாயிரும். சார், நான் மறுபடியும் சொல்றேன், அந்த நபர் சிவராமன் என்பவர் உயிரிழந்தது குறித்துல எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா அந்த நபர் செய்தது கொடூரமான ஒரு விஷயம். நான் அதுக்குள்ள போகவே விரும்பல. அவர் அதனால தான் சொன்னார், எந்த கட்சியில எனக்கு அக்கறையே கிடையாது. ஆனால் அந்த நபர் இறந்து விட்ட ஒரு காரணத்தினால
இந்த விசாரணை தொய்வு விடக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு நபர் மட்டுமே அது காரணம் இல்லை. அந்த குழந்தை போய் சொல்லியிருக்குது என்ன இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்கன்ட்டு. அந்த அதாவது அதுவே பொய்யான என்சிசி கேம்ப் முகாம், என்சிசி முகாமே நடக்கலை. அப்போ திட்டமிட்ட ரீதியில் இந்த குழந்தைகளை பாலியல் கொடுமை செய்வதற்காக நடந்தேறி இருக்கிற ஒரு விஷயம். அதற்கு துணை போயிருக்கிறது நிர்வாகம், அறக்கட்டளை. என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க பள்ளி கல்வித்துறையில்? உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லையா பள்ளி கல்வித்துறையில் அந்த ஸ்கூல் மேல? அப்போ இது முழுக்க முழுக்க அரசு நிர்வாகம் தான். பள்ளி கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் மீது இந்த 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 பள்ளியில யார் அந்த பள்ளி கல்வித்துறை துறையில யாருக்கு இது பொறுப்புண்டோ அவர்களை அழைக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும். ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன காரணம், என்சிசி கேம்ப் நடக்கிறது ஏன் உங்களுக்கு தெரியல? இதுல நிறைய விஷயம் இருக்குது. அப்போ ஒரு பரபரப்பா ஒரு நபர் இறந்து விட்டோன்னா இதை ஊத்தி மூடலான்னு யார் நினைச்சாங்கன்னா அது தவறானது. எந்த அளவுக்கு சிவராமன் பொறுப்போ அதை விட அதிக பொறுப்பு அந்த முதல்வர், அந்த ஆசிரியர்கள், அங்கே பணியாற்றுபவர்கள் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு. எப்படி ஒரு ஸ்கூல்ல என்சிசி ஃபேக் கேம்ப் எப்படிங்க நடக்கும்? எப்படி நடக்கும்? நம்மளாம் கூட நான் 70களில் படித்தவன், 80களில் படித்தவன். எனக்கு தெரிஞ்சு ஃபேக் கேம்ப்லாம் நடந்ததே கிடையாது. எப்படி ஒரு ஃபேக் கேம்ப் நடக்கும்? இது முழுக்க முழுக்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் நல்லா பேசுறாரு. ஆனால் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அந்த அரசு அங்கே 700 பேர், நீங்கள் அதை தாண்டி பாருங்க. இப்போ 700 பேர் அங்கே படிக்கிறாங்கன்னா அந்த பள்ளி மூடி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. எப்போ திறக்க போறாங்க? மாணவருடைய கல்வி என்ன ஆகும்? அரசு உடனே எடுத்து நடத்தணுமா வேண்டாமா? அது செய்யலை. அதுதான் நம்ம சொல்றோம். இப்போ நீங்க உங்களுடைய கேள்வியிலேயே நிறைய உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் இருக்குது. அதாவது நீங்க அதான் சொல்றேன், நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்ல. தவறான தகவல்கள் உங்களுக்கு இருக்கிறது. நீங்க சொல்ற கும்பாபிஷேகம், குடமுழுக்குன்னு தமிழ்ல சொல்றீங்க. நீங்க சொல்ற அந்த கும்பாபிஷேகங்களை யார் நடத்தணும்? அரசுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. கோவில் தாங்க நடத்தணும். நீங்க ஏன் கிரெடிட் எடுத்துக்கிறீங்க? உங்களை யார் நடத்த சொன்னது? அதுதான் சொல்றேன், நீங்க தவறா செய்யாதீங்கன்றான். உங்களுக்கு அதுக்கு அதிகாரமே இல்லை. அறநிலையத்துறைக்கு அதிகாரமே இல்லை. போன இந்த ஒரு மாதத்துக்குள்ள கோர்ட்டில் ஒரு கோவில் இடத்துல கனிம வள கொள்ளை நடந்து 200 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாங்க. கோர்ட்டில் இது வந்திருக்குது கேஸு, 200 கோடி. உடனே என்ன பண்ணுறாரு சேகர் பாபு அமைச்சர் இங்கேருந்து அந்த இடத்துக்கு போய் இது இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானு போர்டு வைக்கிறாரு. இந்து அறநிலையத்துறைக்கு எப்படிங்க சொந்தமாகும்? இந்து அறநிலையத்துறை என்பது ஒரு சூப்பர்வைசரி பாடி. இவ்வளவுதான். கோவில்களுக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நான் சட்ட ரீதியாக சொல்கிறேன். நீங்கள் இன்னொன்று என்ன சொன்னீங்க? எத்தனையோ கோடி செலவு பண்ணாங்கன்னு. யாரு இந்து கோவில்கள் தான் இந்து அறநிலையத்துறைக்கு தமிழக அரசுக்கு பணம் கொடுக்குது. தமிழக அரசெல்லாம் எங்கேயும் காசெல்லாம் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க. கோடிக்கணக்கில் காசு கொடுத்ததெல்லாம் பொய். வேணா நீங்கள் பட்ஜெட் பாருங்க, இந்து அறநிலையத்துறை எடுத்து பாருங்க, எத்தனை பர்சன்டேஜ் கோவில்களை நிர்வாகம் செய்வதற்காக இந்து அறநிலையத்துறை காசு வாங்குது கோவில் இருந்துன்னு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு பொய்! இதுதான் நம்ம சொல்றோம். இந்து அறநிலையத்துறை என்பது அதனுடைய ஆக்ட் படி, சட்டத்தின்படி இட் இஸ் எ சூப்பர்வைசரி பாடி, கண்காணிக்கும் அமைப்பு. ஏதாவது ஒரு கோவில்ல ஒரு பிரச்சனை அந்த அறங்காவலர் குழுவில் நிர்வாகத்தில்னு சொன்னா அதை பேசி தீர்த்து வைக்க வேண்டியது இந்து அறநிலையத்துறை வேலை. இதுக்கு தான் உருவாக்கப்பட்டது. இவ்வளவுதான் விஷயமே. ஆனா நீங்க அங்க ஈஓ போடுவீங்க, நீங்க அங்க ஆளை போடுவீங்க. இது எல்லாமே சட்டவிரோதம். பல முறை நீதிமன்றம் சொல்லியாச்சு. கோவில் இடத்துல குவாரியில போய் எடுத்து கொள்ளடிக்கிறாங்க. அதுல போய் போர்டு வைக்கிறாரு, இது இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. அதுக்கே அவருக்கு ரைட்டு கிடையாது. கோவிலுக்கு சொந்தமானது. நான் நிலங்களை எல்லாம் மீட்டுட்டோம்னாரு. எங்க நிலங்கள்? எல்லாமே கோர்ட் ஆர்டர். அதுலதான் நிலங்கள் வந்துச்சு. அதுவே கோர்ட் ஆர்டர்மா, இவங்க மீட்கல. இது இவங்க ஏதோ இந்து அறநிலையத்துல போய் அங்க போய் மீட்டுட்டா மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கோர்ட் ஆர்டரு, வேற வழி கிடையாது.
நீங்கள் பூந்தமல்லி ஹைரோட்லேயும் சரி, மயிலாப்பூர் பிஎஸ் பள்ளியினுடைய அந்த கிரவுண்டு சரி, எல்லாமே கோர்ட் ஆர்டரில் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. சும்மா கிளைம் பண்ணுறாங்களே தவிர அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே காசு செலவு பண்ணுறாங்க? தமிழக அரசு வேணும்னா நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இனிமேல் கோவில்களில் உண்டியிலிருந்து 5 பைசா நாங்கள் எடுக்க மாட்டோம், அந்த வருமானமே எங்களுக்கு வேணான்னு சொல்லுங்கள். தைரியம் இருந்தால் சொல்லிட்டோம். தமிழக அரசு கொடுக்கட்டுமே இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு சம்பளம். ஏன் நீங்கள் கோவிலிருந்து உண்டியிலிருந்து காசு எடுக்கிறீங்க? ஒரு கொஞ்சம் கூட்டம் இருந்துச்சுன்னா போய் ஒரு கோயிலில் கொண்டு போய் உண்டி வச்சிடுறீங்கல்ல, ஏன் வைக்கிறீங்க? நிர்வாகம் இருக்குதுல்ல, அது கணக்கு கொடுக்கட்டும். நிர்வாகமே போட மாட்டேங்கிறாங்களே. கோர்ட்டு பல முறை பல கோயில்களில் சொல்லிடுச்சு, அறக்கட்டளை போடுங்க அப்படின்னு, போட மாட்டேங்கிறாங்க. பல்வேறு காரணங்களால் அதை செய்து வருகிறார்கள். நாங்கள் ஏன் அறநிலையத்துறையே வெளியேறு, அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறுன்றோம்? கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாகி விட்டதுன்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ பராசக்தி வசனமாக போன பிறகு நான் இப்போ 50 வருஷம் கழிச்சு நாங்கள் சொல்கிறோம், கோவில்கள் கொள்ளையர்களின் கூடாரமாகி விட்டது, அரசே கோவில்களை விட்டு வெளியேறு. இதுதான் நாங்கள் சொல்றோம். வேற எதுவும் இருக்கா? சார், நான் தான் இப்போ நம்ம இங்கே முதல்ல நான் பேசுனது அதான். ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கிருந்து, இப்போ அஜ்மல் கசாப் ஒரு உதாரணமாக சொல்கிறேன், எங்கிருந்து வந்தாங்க? பாகிஸ்தான்லேருந்து தான் வந்தாங்க. பாகிஸ்தான்ல தானே வந்தாங்க. முழுக்க முழுக்க பயங்கரவாதம் என்பது காஷ்மீர் எல்லையை தாண்டி தான் வருகிறது, பாகிஸ்தான்ல இருந்தா வந்துச்சு. அதான் உண்மை. இதை மறுக்க முடியுமா? பேச்சுவார்த்தை நம்ம எப்படி, அது இந்திய அரசு முடிவு செய்ய வேண்டியது. இப்ப ரஷ்யாவுக்கு போறாரு, அதே மாதிரி உக்ரைனுக்கு போறாருன்னா வேற எந்த அதிபராவது, எந்த பிரதமராவது, எந்த நாட்டு தலைவராவது இதை செய்ய முடிந்ததா? செய்ய முடியல. இன்னைக்கு உலகத்தை அமைதி பாதைக்கு திரும்பி கொண்டு வரக்கூடிய பொறுப்பு இந்தியாவினுடையதாக நம்முடைய பிரதமர் செய்திருக்கிறார் என்பதுதான உண்மை. அப்போ பாகிஸ்தான் கூட எப்போ பேச்சு நடத்தணும், எப்போ பேச்சு நடத்தக்கூடாது அப்படின்றத யார் முடிவு செய்யணும்? அப்போ முடிவு செய்வாங்க. பயங்கரவாதத்தை எந்த நாடு ஆதரித்தாலும் நாம் அந்த நாட்டிற்கு எதிராக இருப்போம். எவ்வளவுதான் அவசியம். தேங்க்யூ.